ஏய் யார் கேட்டா அவங்க கூட சேர்ந்து ஆடலாம்னு சொல்லிட்டு வந்த? அது அவங்க டீம் பேர்ல நம்ம ஆடணும். பேர்ல என்னடா இருக்கு? ஏய் ரஞ்சித், எப்படி அவனுக்குலாம் நம்ம தனி டீமா என்ட்ரி கொடுத்து ஆடி ஜெயிக்கலாம்டா. ஜெயிச்சிருவா. இங்க வந்து அவனுக்கு எப்படி ஆனானுங்க எல்லாரும் பார்த்தோம் தானே. இந்த டிவியில பார்த்தா வந்து ஒரு ஷாட்டும். இந்த டோர்னமெண்ட் ஆடணும்னு எத்தனை வருஷம் ஏங்கி இருக்கும். போன வாட்டி அமௌண்ட் கொடுத்து செட் பண்ணல, அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் செட் பண்ணு. அவனும் கூட எதுக்கு ஆடனா? டேய் வெளி பிளேஸ்ல கூட்டு வந்ததுக்கு தான் நல்லா எடுத்து வச்சானுங்களே. அது சரி, 2 டீமும் கலந்தானா நம்ம டீம்ல 10 பேர் வெளில இருப்பான்ல. எப்படி பிளேயரை செலக்ட் பண்ண போற? எல்லாரும் ஆடுற பசங்க தான்டா. ஆனா நம்ம ஆட போறது காக் பால் இல்ல, கிரிக்கெட் பால் இல்ல. அதுல எப்படி ஆடுறாங்களோ அதை வச்சுதான் எடுக்கலான்னு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணா தெரிஞ்சிடும். எப்படியோ உன் தம்பி ஆடுவான். பின்ன அண்ணன் கேப்டன் வந்து தம்பி சேகரனா எப்படி? டேய் என் தம்பின்லாம் இல்ல, ப்ராக்டிஸ் பண்றோம். யார் நல்லா ஆடணும் அவன் ஆடுவான் மேட்ச்ல. ஏன் நான் சரியா இல்லைனா கூட வெளியே நிக்கிற பிரச்சனை இல்ல, சரியா? நம்ம ஊர் டீமோட செட் பண்ணி ஆடலாம். இவனுங்க இப்ப நம்ம ஊரா நானுங்க. டேய் வெங்கட், இந்த டீமோட முக்கியமான பிளேயர் நீ எப்படி பேசினா எப்படிரா? ஏய் ஸ்போர்ட்ஸா பாடுறா. இந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட் ஆடி பார்க்கலாம்டா ப்ளீஸ்டா. இது மத்த டோர்னமெண்ட் நினைச்சிடக்கூடாதுடா. இது ஒரு வாய்ப்பு, விட்டுறக்கூடாது. என்னங்கடா இது? கை கொடுங்கடா ஒருத்தருக்கு ஒருத்தர். ஐயா உங்க எல்லாரும் தனித்தனியா சொல்லுவாங்களா? போய் கொடுங்களேன். ஏய் போடா. டோர்னமெண்ட் ஃபார்ம் அடிச்சிருக்கானுங்க, இந்த படிச்சுப்பார். அனைத்து போட்டிகளுமே மேட்டில் தான் நடைபெறும். என்னண்ணா அது கட்சி பாயிண்ட்? மேட்னு போட்டுக்குது. நான் மேட்ல ஆடி நம்மளுக்கு பழக்கம் இல்லையாண்ணா? இந்த டோர்னமெண்ட்டை மேட்ல தான் நடக்க போகுது. நம்ம ப்ராக்டிஸ் பண்றது முக்கியம் இல்லை, மேட்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் கிரிக்கெட் பால்ல ஒழுங்கா ஆட முடியும். சரியா? நான் எவ்வளோ இருக்கும் ஒரு மேட்டு? செகண்ட் ஹேண்ட்னா 2000 ரூபாய் இருக்கும். 2000? என்னது 2000மா? நான் வேணா காசு கொடுத்து மேட் வாங்கிறேன்னா? அது நல்லா இருக்காது ராஜேஷ். எல்லாரும் ஒன்னா காசு போட்டு வாங்குறது தான் நல்லது. அப்போதான் டீமுக்கு மேட் சொந்தமா இருக்கும். எல்லாரும் காசு போட்டு வாங்கலாம். ரஞ்சித், ராஜேஷ் சேப்பாக்கில் நல்ல செகண்ட் ஹேண்ட் மேட் கிடைக்கணும் ராகவனை சொல்லிக்கினே இருப்பார். அங்கே போங்க. ஏய் கிதர் जा रहा है? गुरका भैया इधर मैट கிடைக்குமா? नहीं नहीं चलो चलो. नहीं चलो வா. இங்க வந்து யாரன்னு चलो चलो. டேய் நம்மளே வெளியூர் தானே வந்திருக்கோம். பாவம் ஒரு ஊர்ல என்ன பிரச்சனையோ பொழப்பு தேடி இங்க வந்திருக்காரு. அவரை என்ன பேக்குங்கிற? சாரி பையா. தம்பிங்களா இங்க வாங்கப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? கிரிக்கெட் மேட்டு செகண்ட் ஹேண்ட் இருந்தா பரவாயில்லையா? எவ்வளோ ஒன்றைண்ணா? உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? மொத்தம் நீ எவ்வளோன்னு சொல்லு. கடையில போய் புது மேட்டு கேட்டா 5000 ரூபாய். நம்ம கிட்ட 2 மேட் இருக்குது, 1500 ரூபாய். பாக்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும். சூப்பர் மேட்டு, ஓகேவா? என்ன சொல்றீங்க? சரிண்ணா கட்டு என் கூட வாங்க. மேட்டு சொன்னியே அது வாங்க வந்துக்கிறாங்க. தம்பி 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடு. நோ மேட்டை பார்த்து தரேண்ணா. ஒன்னா கொடு, இல்லைன்னா அப்படியே கிளம்பினாரு. ரொம்ப சரி குடுறா. நோ மேட்டில் கிஞ்சிருக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், காசை கொடு முதல்ல. அதெல்லாம் கரெக்டாகுதுண்ணா. வாய் விடக்கூடாது. வானா வானா கோச்சிக்காதண்ணா, சின்ன பையன் அவன். நம்பிக்கை இருக்கு நம்பா. நல்ல மேட்டுப்பா, அமைதியா இருந்து வாங்கி போங்க. நோ மேட்டுங்க அது ஒரு போர்ப்பா. எங்கண்ணா? அதை கீழே பாரு. தெரியல உங்களுக்கு? ரமேஷ் பார்த்து கொடுத்து நான் போறேன். நானா வா, எட்ட உடனே இது எத்தனை போயினா இருக்குப்பா.
போய் உட்கார் வெயிட் பண்ணு நோ இதில் வார்த்தை வேறு பார்த்து பேசுன்ற. இத்தனை பேர் கேட்டுனுக்குறாங்க தெரியுமா? மோ புள்ளி டீ குடுமா. டீ எடுத்துக்கோ.